ரெண்டு தரப்புலயும் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் தான். ஒரு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் காதலை கெடுக்கும் நண்பர்கள். என்ன வாங்கிட்டு வந்தான்னு மட்டும் வண்டி கேளுங்களேன். அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? நம்ம மட்ராசப்பட்டினம்ல அந்த பாட்டி போட்டிருக்கோம்ல சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இந்த டைம் வந்து நம்ம கெரியர் நோக்கி போகணும். அந்த டைம்ல வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்ற நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். அதுக்கு என்ன ஓகே நம்ம ஃப்ரெண்டும் அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்காக நான் உயிரே கொடுப்பேன். You give man, why me? பேரண்ட்ஸ்னா தம்பி உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொல்லு, எனக்கு பொண்ணு பாக்குற வேலையை மிச்சம் பண்ணு. சொன்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னேன். எதா இருந்தாலும் அப்பா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் அவங்ககிட்ட இது வரைக்கும் ஃப்ரெண்ட்லியா தானே பழகிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏமா பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லிருமா, நாளைக்கு பின்னுக்கு நான் ஒரு பையனை கூட்டி அப்போ வந்து கண்ண கசக்கி நிக்காதமா அளவுக்கு பேரண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆஹா, யாரா அந்த புள்ள? எப்படிப்பா கண்டுபிடிச்ச? டேய் எனக்கு தெரியாதடா, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதடா. இப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் பேரண்ட் ஆயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு, உங்களுடைய காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது. இங்க பைக் வேற வாங்கிருக்க, பெட்ரோல் போடணும், அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது. பாய்ஸ் கிட்ட பேசினாவே இழுத்துட்டு போயிடுவா. ஏமா பாய்ஸ்டே பேச விட மாட்டேங்கிறீங்க? ஒரு குழந்தை சார் அவன். அப்படிங்களா? பண்ணிக்கிட்டு பண்ண வேணாம்னு சொல்லலையே, ஹஸ்பண்ட் லவ் பண்ணட்டும். அப்புறமேட்டு பண்ணி என்ன, குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. குழந்தை முன்னாலே வளர்ந்துருச்சு, நீங்க தான் குழந்தையா இருக்கீங்க. காம்ப்ளான் சாப்பிடு. நீ இன்னும் வளரணும் தம்பி. பையன் கிட்ட கூட பேசவே விட மாட்டா. நான் இருக்கல, என்கிட்ட பேசு, என் கூட வா, எங்க வேணாலும் நம்ம போலாம் ஒன்னா. அதே மத்தவங்க வேணும். கம்மிட்டா நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்றேன். ஒரு 10 துணி எடுத்து 2 பேரும் ஒரே மாதிரி தச்சு போட்டுக்கோங்க. கடைசி வரைக்கும் ட்வின்னிங் பண்ணி செல்ஃபி எடுத்து டிபில வைப்போம். சரி அவ லவ் பண்ணட்டும் சார். அந்த பையன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். என் ஃப்ரெண்ட் அவ எப்படி பாத்துக்குப்பா. இன்டர்வியூ நீங்க ரெடியா? இன்டர்வியூவா? நீ இப்படிதான்டா இருக்கணும், நீ அவளை அப்படிலாம் பாத்துக்கணும் அப்படி நான் நிறைய பேசுவேன். ஏன்னா இவனுடைய மோசமான வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான ஆளு. பொண்ணு வந்துட்டு எனக்கு என்ன சொல்றா, நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணனே, எனக்கு ஏன் பதிலே சொல்ல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எனக்கு எங்கம்மா ப்ரொபோஸ் பண்ண, நான் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் அப்படி சொன்னா. என் ஃப்ரெண்டு கிட்ட யாரம்மா காமிக்கிறேன்னா இவனை கை காமிச்சான். அந்த பொண்ணோட செட் ஆகாது, பிடிக்காது மச்சி. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆயிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, அவன் ஒரு புறம்போக்கு, அவனை இனிமே நான் ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டேன். ஒரு கலகலப்பான லைட்டான பசங்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. காம்ப்ளிகேஷன் கிடையாது, நான் பாட்டுக்கு வந்தேன், படிச்சேன், ஒரு லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்ல. இந்த இவர் பாருங்களேன், ரிலாக்ஸா இருக்காப்ல. ஒரு நாள் ஒரு மாதிரி ஆயிட்டு நான் நல்லா தான்டா இருக்கேன். கூட வஞ்சல இருக்கேன், நைட்டி வாங்கி கொடுத்தேன், நான் பாட்டுக்கு போனேன், முடிஞ்சு போச்சு. பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்டோ மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி அவன் பெயின்ல இருக்கிறது வந்து காட்டணுங்கிறதுக்காகவே காட்டுவான். வேற என்ன இருக்கு எனக்கு? டிப்ரஷனா புரியல. டிப்ரஷனா இருக்கு எனக்கு, ரொம்ப டிப்ரஷன். நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில விஷயம். ஏன் டிப்ரஷனா இருக்கு யோசிச்சு என்னடா ஒரு டிப்ரஷனா இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம இருக்கமா டிப்ரஷன் ஆயிட்டேன் நான். லவ் பண்றதுனால எங்க குடும்பமே என்னமோ சதஞ்சு போற மாதிரி. அது ஏன் பண்றாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இப்போ என்ன வேணும்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? இத்தனை வருஷமா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார், அது வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிருங்க சார். அதானே ரியாலிட்டியே. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதாங்க சார். பட் ஆனா அது நாங்களே இருக்கோம் இல்லைங்க சார். ஓ, நீ அப்படி வரியா? இவ்வளவு சுத்தி வளைக்கிறதுக்கு உனக்கு என்ன மனசுல படுதோ நேரா சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. என்ன அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற? சொல்லு, நான் கேக்குறேன், நீ சொல்லு. அடிக்கவெல்லாம் மாட்டேன், தைரியமா சொல்லு. பயப்படாத, பயப்படாதா. எதை பத்தி நீ கேக்குற? எதை பத்தி பேசுறேன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது, பப்ப மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இல்ல எல்லாருக்கும் இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு புரியுதுல. மகா மண்டே ஆட்டுதுடா டேய், மகா மண்டே ஆட்டு. குசும்பு எப்பயுமே குசும்பு. சத்தியமா புரியலைங்க சார். என்னமோ நினைச்சேன், பரவாயில்ல, பயங்கரமான கேடிதான் நீ. நீ என்ன லவ் பண்றியா இல்லையாங்கிறது வந்து கண்டென்ட் கிடையாது. நீ ஏன் என்ன லவ் பண்ண விடலங்கிறது தான் கண்டென்ட். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். மகா என்ன செய்யறது மகா, சொல்லு மகா, விஜிட்ட கேட்டு சொல்லு மகா. சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.